ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த ஐப்பேடு கிராமத்தில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் திமுக செய்த சாதனைகளை எடுத்து கூறி பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். அவருக்கு ஆள் உயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து வெங்குப்பட்டு பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். மேலும் கரிக்கல் பகுதியில் வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் மக்களை தேடி மருத்துவம், மகளிர் இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை, விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு திமுக சாதனைகளை எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். உங்களில் ஒருவனாக, வீட்டு பிள்ளையாக, உங்களது அண்ணனாக, தம்பியாக, சகோதரனாக, உங்களில் ஒருவனாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற எனக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு ஓடோடி வந்திருக்கிறேன். நாடு நலம் பெறுவதற்கு தமிழகத்தினுடைய சங்க தலைவர் தளபதி ஆட்சி உங்களுக்கெல்லாம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. அந்த வண்டலுடைய சின்னம் தான் உதயசூரியன். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. மகளிருக்கு 1000 ரூபாய் மாசம் மண்ணையாரம் ஒப்பிச்சு யாரும் ஒன்றும் யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு 1,60,00,000 பேர் கொடுத்துருங்க தமிழ்நாட்டில். அதில் இன்னும் 40 லட்சம் பேர் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆகவே எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. நமக்கு தாயாக, தந்தையாக, சகோதரனாக, அண்ணனாக இருக்கிற தளபதி அவருடைய சின்னம் தான் உதயசூரியன். பஸ்ஸில் எல்லாம் ஃப்ரீயா போறீங்களே, அவருடைய சின்னம் தான் உதயசூரியன். மோடியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் இந்த தேர்தல். மோடியை வீட்டுக்கு அனுப்புனா தான் நம்ம கேஸ் விலை இன்னும் 1200 ரூபாயா இருக்குது. அது நான் 500 ரூபாயாக தருவேன் என்று தளபதி அறிவித்திருக்கிறார்கள். அவருடைய சின்னம் தான் உதயசூரியன். பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய சின்னம் தான் உதயசூரியன். 100 நாள் வேலை 180 நாளாய்க்கு ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய சின்னம் தான் உதயசூரியன். இந்த 100 நாள் வேலையில இன்னும் நிறைய பேர் வேலை கொடுக்கல, 100 நாள்ல வேலை கொடுக்கறது இல்லை, பணம் கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த பிரச்சனையும் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மோடி தான். அதனால இந்த மோடியை நம்ம வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அத்தனை பேருக்கும் சுபிட்சமான வாழ்க்கை அமைவதற்கு தளபதி முதலமைச்சராக இருக்கிறார்கள். அவருடைய கருத்தை வலுப்படுத்துகிறவரை நீங்கள் அத்தனை. மேலும் தன்னை வெற்றி பெற செய்தால் 100 நாள் திட்டத்தை 150 நாளாக மாற்றுவேன் என்றும் வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றை பெற்றுத் தருவேன் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார். அப்போது ஐப்பேடு ஒன்றிய செயலாளர் கவுன்சிலர் சாவித்ரி பெருமாள், ஒன்றிய செயலாளர் சந்திரன், பூர்ணச்சந்தர், ஒன்றிய கவுன்சிலர் ராமன், வெங்குப்பட்டு கிளை செயலாளர் குமார், கரிக்கல் ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மலா, ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார், துணைத் தலைவர் பூங்கோடி ஆனந்தன், முன்னாள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம், காங்கிரஸ் கிழக்கு ஒன்றிய தலைவர் உதயகுமார் மற்றும் பலர் உடன் இருந்தனர்.